ஹாய் காய்ஸ், நீங்கள் என்ன எபிசோட் பார்க்க போகிறோம்? பேட்டில் த்ரூ த ஹெவன் சீசன் 6ஓட எபிசோட் 44 தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போன எபிசோட் எதோட முடிச்சிருந்துருப்பாங்க. அந்த பாய் டீம் சேர்ந்தவனுக்கு நம்ம ஹீரோக்கும் ஃபைட் வந்திருக்கும். ரெண்டு பேருமே வேற லெவலில் ஃபைட் பண்ணி வந்திருப்பாங்க. அதுலேருந்து இந்த எபிசோட் ஸ்டார்ட். நம்ம ஹீரோ அட்டாக் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பவர் எல்லாத்தையும் கேதர் பண்ணி க்ரீன் ஃப்ளேமை வெளியில் வர வச்சு அது ஃபுல்லாகவே தன்னோட உடம்புல அப்சர்வ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறான் க்ரீன் ஃப்ளேமை. அதுவும் நம்ம ஹீரோக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்மர் ரெடி ஆயிடுது. அதோட ஆப்போசிட்டில் இருக்கணும் தன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி அவனும் ஒரு அந்த கோல்டன் கலரில் இது பண்ணிக்கிறான். அந்த பாயோட ஆளும் சொல்கிறான், நீ கையில் வேணா ஒரு குச்சி எடுத்து வச்சுக்கோ, ஏன்னா நான் எனக்கு கூட சண்டை போட்டேன்னா நிற்க கூட உனக்கு தெம்பு இருக்கான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அட்டாக் ஆரம்பிக்கிறோம். அப்படா அந்த பவர்ஃபுல்லான அட்டாக்ல நம்ம ஹீரோவிலே தாங்க முடியல. ஹீரோ பின்னாடி தள்ளிப்படுறான். அவன் வெப்பனும் தனியாக போய் விழுந்துச்சு. அதே நேரத்தில் இதுதான் டைமிங்னு சொல்லி அவனும் அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் அதுக்கு டைம் கொடுக்காம அவனும் டிஃபெண்ட் பண்ணி திரும்ப அட்டாக் ஆரம்பிச்சு. அப்போசிட்ல இருக்கவனோக்கோ சரியான ஷாக்காக இருக்குது. எப்படியோ இவனால் இவ்வளோ வேகமாக மூவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி ஷாக்லேயே தான் பார்த்துட்டு அதே ஷாக்ல இருக்கும்போதே நம்ம ஹீரோவும் எட்டிட்டு ஒரு கரெக்டாக கழுத்துலேயே ஒரு மிதி வச்சிடறான். அதை வந்து தாங்க முடியாமலே அவன் பறந்து போய் விழும். நம்ம ஹீரோவும் கதை இன்னைக்கு முடிஞ்சிச்சிடான்னு சொல்லி கொள்ள வரையில ரொம்பவும் பயம் வந்துடுது. அதே நேரத்தில் அங்கே மேலே இருந்து அவனை காப்பாற்றுறதுக்கு வேற ஒருத்தர் நம்ம ஹீரோயின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த எக்ஸோயன் நம்ம டீச்சரை விட்டு கொஞ்சம் வெளியில் போய் லீவ் போட்டு போயிருந்தா அதுலேயே ரொம்பவும் பவர்ஃபுல் ஆகிட்டான் அப்படின்னு அங்கே மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தரும் எக்ஸோயன் இது வந்து அப்படின்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. வந்தவன் எதுக்காக வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட கவனத்தை திசை திருப்பக்க தான். அவன் அங்கே ஏற்கனவே அடிபட்டு இருந்தவன் தன்னோட பிளாக் மேஜிக்கை பயன்படுத்தி அது மூலமாக இன்னும் பவர்ஃபுல்லாகி நம்ம ஹீரோவை திரும்ப அட்டாக் பண்ணுறதுக்காக அவனும் வந்துக்கிட்டு இருக்கிறான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோட ஸ்வாட் தான் நம்ம ஆடியன்ஸ் எல்லாருமே எக்ஸாம் குரூப்பை தான் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஆப்போசிட் சேர்ந்தோன்னு நான் அவனை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். இப்போ வார நீ என்னைக்கு தான் என்னோட பவர்ஸை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அட்டாக்குக்காக ரெடியாகி ரெண்டு பேருமே மறுபடியும் அட்டாக் ஃபைட் ஆகும். அப்பவும் கூட நம்ம ஹீரோ விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். அதே நேரத்தில் அவங்க ஆப்போசிட்டில் இருந்தவனும் யோசிக்க நம்ம இந்த பிளாக் மேஜிக்கல் பவரை பயன்படுத்தி இவனால் எப்படி இவ்வளோ வேகமாக வந்து அட்டாக் பண்ண முடியுதுன்னு சொல்லி ரொம்ப நம்ம பால் கேங்க சேர்ந்தவனு ஒருத்தன் கொடுத்துருக்கான். என்னன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து பவர் வந்து டபுள் மடங்கில் கொண்டு போகிற அளவுக்கு ஒரு டீமனோட பவர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பில் மாதிரி கொடுத்துருக்கான் பால். அந்த பவரை பயன்படுத்தினா உன்னோட பவர்ஸ் எல்லாமே 100% அதிகமாகும் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லியிருக்கான். அதே நேரத்தில் இவனும் அந்த பில்லை யூஸ் பண்ணிட்டு தன்னோட பவர்ஸ் எல்லாம் வேற லெவல் அல்டிமேட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஆப்போசிட் கேங்க சேர்ந்தவனு சொல்கிறான், நீ ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உன்னால் வீட்டுக்கே போக முடியாது, உன்னை எங்கேயே முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் ரெடியாகி அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் தப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கு. நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறான், ஓ பில்லோட பவர்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறியா, பரவாயில்ல, இதுவும் நல்ல அட்டாக் தான். இந்த பில்லோட பவர்ஸ் ஒரு நிமிஷத்தில் இவ்வளோ தூரத்துக்கு எனர்ஜியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டே போயிட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்களாம், சீனியர் நீங்கள் பில்லை யூஸ் பண்ணியிருக்கீங்க, அப்போ இது சீட்டிங் தானே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கேன். அதுக்கு அவனுங்க சொல்ல ஆரம்பிக்கிறான், இங்கே இதில் ஜெயிக்கிறவங்க தான் ராஜா, தோக்குறவங்க எப்பவுமே லூஸு தான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேவலமாக நம்ம ஹீரோவை பார்த்து, நீ என் கூட ட்ரூவாக லைஃப் அண்ட் டெத் பேட்டிலுக்கு வரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறான். சீனியர் பைச்சேன் எவர் சைஸ் ரிஃபைனிங் மூலமாக பண்ணப்பட்ட ட்ராகன் 5th ட்ராகன் பில்லை என் கையில் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டு. அதுக்காக பாய்ச்சங்க என்னது 5th லெவல் பில்லா அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வாயை பழக்கிறான். ஏன்னா அந்த லெவலுக்கு இது பவர்ஃபுல்லானது. பாய்ச்சங்க நீ உண்மையிலே இதை சாப்பிட போறியா, இதோட சைட் எஃபெக்ட்ஸ் பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இது 5th லெவல் பில் தான்மா, இது ஒரு மெடிசன் பில், அதாவது இதுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நான் கூட ஒரு அல்கமிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சீனியர் பேக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. எனக்கு என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா நானே ஒரு அல்கமிஸ்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லை நம்ம ஹீரோவும் சாப்பிட்டு நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இதோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்பவும் பறக்கிற மாதிரி இருக்கு வானத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இதோட எஃபெக்ட்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லுங்கிறது தெரியலையே, அதை நான் உங்கள் மேலே தான் யூஸ் பண்ண போகிறேன் பைச்சாங் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக்காக வேகமாக வரான் நம்ம ஹீரோ. சீனியர் பைச்சாங் இதோட பவர்ஸ் இவ்வளோ தான், இதை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை அப்பர் கிரேட் உள்ளவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னர் கிரேட் உள்ளவங்களும் டிராகன் பில்லை யூஸ் பண்ணிக்கலாம், அதுதான் இந்த டிராகன் பில்லோட சிறப்பம்சம்னு சொல்லிட்டு சீனியர் பைச்சாக் தான் தன்னோட ஆர்மரை மாட்டிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் எர்த் டைப் ஆர்மர் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறான். கொஞ்சம் உடனே ஆப்போசிட்டில் இருக்கவனா உன்ட்ட வேணா 5th லெவல் டிராகன் ஸ்ட்ரென்த் பில் இருக்கலாம், ஆனால் என்கிட்ட இந்த ஆர்மரை தாண்டி எனக்கு கொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் நான் எப்படி அந்த ஆர்மரை உடைப்பேன், இவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும் அங்கே ஒரு டிராகனை சமன் பண்ணி சரி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு டிராகனை சும்மா பிரம்மாண்டமாக இருக்கணும், உன்னால இதை விட பெருசால ரெடி பண்ண முடியாதா, ஏன்னா இந்த சின்ன அட்டாக்கை என்ன இது பண்ணிட்டு போகுது அப்படின்னு சொல்லி டக்லா
ஆப்போசிட்டில் இருக்கணும் என்ன அட்டாக் யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரியஸ் கோல்ட் ஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சோல் ரிங்கர் ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கும். 2 பேரோட பவர்ஸுமே வேறு லெவலில் சும்மா மோதிக்க ஆரம்பிக்குது. அதோட ரிஃப்ளெக்ஷன் சுற்றி இருக்கவங்களுக்கே ரொம்ப அட்டாக்ல நம்ம பாஸ் டிஃபீட் ஆயிருப்பார் அப்படின்னு சொல்லி அவனும் கேட்டுட்டு இருக்கான். அதே நேரத்தில் பாஸ்க்கு வந்து அந்த ஆர்மர் போட்டிருக்க வரைக்கும் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கேற்ற மாதிரி இவனும் ரொம்ப ஈஸியாக நம்ம ஹீரோட அட்டாக் தடுத்து க்ரீன்லோட ஸ்பயர் அவனோட ரத்தத்தில் கலந்து விட்டு உடம்பு ஃபுல்லாக பட் ஸ்ப்ளிட் ஆக வைக்கிறான். அதோட இது மூலமாக நம்ம ஹீரோவும் அதனோட மொத்த பாடியும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். லாஸ்ட் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த உடம்பே ஒரு மாதிரி உள்ளே இருக்க சோலே ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. நம்ம ஹீரோ கீழே போய் விழுந்தவங்களும் கை தட்டிட்டு இந்த குய் ஆர்மர் ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அதை தாண்டி இவனோட அட்டாக்ஸ் இறங்கிச்சுன்னா அப்போ இவன் சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அதில் சுற்றி இருக்கவங்களாம் பாஸ் ஸ்ட்ராங்குன்னு கத்திட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ தான் ஸ்ட்ராங்காக இருக்காரு கத்திட்டு இருக்காங்க. அவனுக்கு டீமை சேர்த்தவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. பாய்ச்சேங் தானே நம்ம இதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ரேங்கிங்கில் இருந்தான். அவனே ரொம்ப ஈஸியாகவே இவன் இப்படி அட்டாக் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கு. நம்ம அவனை போய் தூக்க போகிறாங்க. நம்ம ஹீரோவும் இன்ஜீரியாக இருக்கிறத பார்த்துட்டு உடனே நம்ம ஹீரோயினையும் அங்கே கீழே இறங்கி வந்து எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஓகே கைஸ், இதோட இந்த எபிசோட் நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்த்துக்கலாம் கைஸ். டெய்லி ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். பை கைஸ்.